ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவித்தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 7th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பயோட ஸ்டார்டிங்லேயே கிங்கிங் சொல்கிறா, ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை. இன்ஃபெக்ஷன் அவன் கூப்பிட அங்கே பார்த்தா அவனை காணோம். எங்கன்னு பார்த்தா 2 பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நான் தான் அந்த விளையாட்டில் பெரிய ஆள், எனக்கு தெரியும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு, அதனால் என் கூட கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண முடியுமா? அந்த நேரத்தில் கிங்கிங் ஹீரோவுக்கு அதை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. ஹீரோவும் காதுன்னு கத்துறான். அதுக்கப்புறம் இன்னும் போட்டி தான் ஸ்டார்ட் ஆகவே இல்லைன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் போட்டி ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் என் கூட தான் நீ இருக்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்கிற. நீ இப்படி நடந்துங்கன்னா நம்ம எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இதை கேட்டால் என்னதுன்னு கேட்க ஹீரோவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அங்கிள் பூ வந்து சொல்கிறாரு, ஃபேமிலியிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது என்னன்னா சூவை காணுமா, ஒரு மெசேஜை விட்டுட்டு போயிருக்காரு. அது என்னன்னா நீங்கள் வேணுமா? ஹீரோவும் சரின்னு சொல்லிவிட்டு, கிங்கியூ கிட்ட என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, சீக்கிரமாக வந்துடுறேன். கிங்கியூவும் போட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடுன்னு சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். கண்டிப்பாக இந்த வழியாக தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறான். ஹீரோவும் கரெக்டாக அவகிட்டேயே போயிடுறான். ஹீரோ கேட்குறான், நீ குரோஜன் பிள்ளை வச்சுருக்கியா? அவளும் ஆமான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்கிறா, ஒரு வேளை இவனாக இருப்பானோ, ஆனால் அந்த பிள்ளை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும்? அங்கே இருக்கிறது யாருன்னு ஹீரோ கேட்குறான். அவனும் இன்ஃபெக்ஷன், நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கல. ஹீரோவும், நீ தான் அந்த திருடனா? உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னா இன்வெஸ்டேட்டோட மக்களை திருடுறதுக்கு? அதுக்காக உனக்கு மரியாதையாக பேச தெரியாதா? என்னை நீ கோவப்படுத்தினா நீ உயிரோடு இருக்க மாட்டே. ஹீரோவும், யார் உயிரோடு இருப்பாங்கன்னு பார்க்கலாமான்னு கேட்க, அந்த நேரத்தில் வச்சு அவளோட கையில் ஒரு ஊசி எடுக்கிறா. எல்லாரும் சொல்கிறாங்க இன்வெஸ்டேட்டோட செகண்ட் லார்ட் யுன்னு, ஆனால் அவன் ஒரு முட்டாளாட்டுங்குது. அந்த நேரத்தில் அவன் சியூவை கஷ்டப்படுத்த திரும்பவும் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச லார்டையும் பல வேலைகள் செய்வாராட்டுங்குது. நான் 2 ஆட்களை நேற்று அனுப்பினேன் ஜீப் எங்கே பிடிக்கிறதுக்கு, ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல. அதுக்கு காரணம் நீ தான்னு கேட்க ஹீரோவும் பழசை நினச்சி பார்க்குறான். ஹீரோவும் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு அவன், நீ சொல்லலைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, அதனால் ஒழுங்காக உண்மையாக சொல்லிடுறான்னு சொல்கிறான். ஹீரோக்குள்ளே இருக்க ட்ராகன் சொல்லுது, நீ அவன் கூட சண்டை போகிறேன்னு நினைக்கிறீன்னா ஒன்று சொல்கிறேன், இவன் ஜெனரல் சென்பாவோட ஸ்ட்ராங்கானவன், அதனால் என்னை வெளியே விட்டேன்னா அவனை ஈஸி நான் கொன்னுருவேன். ஹீரோவும் வாயமோறான்னு சொல்கிறேன். நீ எதுக்காக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நடிக்கிற, இது வேஸ்ட்டு தான். திரும்பவும் வாயமோறான்னு சொல்கிறேன். இதை கேட்டால் அவன் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கோவப்படுறான். அப்போ ஒரு பவர் அவனை வந்து அட்டாக் பண்ணுது. அது யாருன்னு பார்த்தா சியூ தான் அவனை அட்டாக் பண்ணியிருக்கான். அவள் சொல்கிறாடே, திருட்டு பையிலே பட்ட பக்கத்தில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போகிற, முடிஞ்சா வெளியே வாடா உன்னை பொழக்கிறன்னு சொல்கிறான். அவனும் யார் அதுன்னு கேட்க அதுக்கு சியூ சொல்கிறான், நல்ல கேள்வி தான், நான் ஸ்னோ மவுண்டன்லேருந்து வந்திருக்கேன், என்னோடய ஸ்வாடால் எல்லாரையும் தோக்கடிச்சிருக்கேன், என்னோடய நிக் நேம் என்னென்னா வின்டர் ஸ்வாடு ஃபேரி. இதை கேட்டால் அவன் சாவறதுக்கு ரெடியாகுதுன்னு சொல்கிறான். 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோ கேட்குறான், ரிக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஊதுபத்தி எரியிற நேரம் போதும். சரி, அந்த நேரத்தை எடுத்துக்கோன்னு ஹீரோ சொல்லிவிட்டு அந்த ஃபைட்டை பார்க்குறதுக்கு போகிறான். சியும் ஸ்னோ சோடோட ஃபஸ்ட்டு மூணு சொல்கிறான். இதுலேருந்து அவன் டாஜ் பண்ணிவிட்டு சொல்கிறான், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸ்னோ சோடோட செகண்ட் மூணு அவன் சொல்கிறான். இதுலேருந்து அவன் ஈஸியாகவே டாஜ் பண்ணிடுறான். ஹீரோ சொல்கிறான், ஸ்பீடாக இருக்க பேரெல்லாம் இல்லை, அவன் அந்த ஸ்வாடோட ஸ்டாக் வேவை பற்றி சொல்கிறா. இவ 2 சென்பாக்கு ஈக்குவலாக இருப்பா. அவளோட திறமையை பற்றி நம்ம பேசினா அது சுமாராக தான் இருக்குது. அவளோட எல்லா மூவ்லேயும் ஒரு ஓப்பனிங் தெரியுது. அவன் சரியான வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு 3 மூவுக்குள்ளே இவ செத்து போயிடுவா. அதேமாதிரி அவளோட ஸ்வாடை டிபெண்ட் பண்ணிவிட்டு அவளை கொல்ல போக திடீர்னு அந்த இடத்துல அவள் ஸ்பிரிச்சுவல் பவரால் கவர் பண்ணிக்கிறாள். அவனோட கத்தியும் கையும் அப்படியே உறைஞ்சி போச்சு. இதை பயன்படுத்தி அவனை அட்டாக் பண்ணுறா. சியூ சொல்கிறா, நீ ரொம்ப மோசமாக நடந்துக்கின. இதை கேட்ட அவளை அட்டாக் பண்ண அவள் டாஜி பண்ணிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்கிறா. ஹீரோவும் பின்னாடி பாருன்னு கத்துறான். அவளும் பின்னாடி திரும்பி தன்னோட பவரால் அதை கேட்ச் பண்ணி சோடால் டெஸ்ட்ராய் பண்ணிடுறா. திரும்பவும் ஹீரோ பின்னாடி பாருன்னு சொல்கிறான். அவள் திரும்பி பார்க்க அந்த சுரிக்கன் கிட்ட வர ஹீரோ அவனோட பவரால் அதை தடுத்துடுறான். சியூ சொல்கிறான், நல்ல மூவ் தான், எனக்கு தெரியாது சோல் பவரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னு. ஹீரோ கேட்குறான், அது எப்படி அவளால் உணர முடிஞ்சிச்சு? அதுக்கு அந்த ட்ராகன் சொல்லுது, இவனோட மைண்டை மாற்றிக்கணும், உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்காத. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பயத்தில் கத்த ஹீரோவும் ஓடி போய் பார்க்குறான். பார்த்தா அவன் செத்து போயிருக்கான். சியூ சொல்கிறான், அவன் எப்படி செத்து போனான்னு எனக்கு தெரியல, அதனால் நான் அவனை கொல்லலை. ஹீரோ சொல்கிறான், அவன் பாய்சன் சாப்பிட்டு இருக்கான். அப்படின்னா இதுக்கும் எனக்கு எந்த சம்மதமும் இல்லை. ஆமாம், அவன் எதுக்கு அவனே கொண்டுக்கணும்? அவங்களுக்குன்னு பல ரூல்ஸ் இருக்குது. மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அவங்களே கொண்டு போங்க. நான் படித்த புக்கில் இப்படி தான் கதை இருந்துச்சு, ஆனால் நான் படித்த புக்கில் இந்த மாதிரி கதை இருக்காது. சரிதானே பிரின்சஸ் சியூ? அவளும் அவள் பேரை கேட்டதும் ஹீரோ கழுத்துக்கு முன்னாடி கத்தியை நீட்டுற. எப்படி உனக்கு தெரியும் என்னை பற்றி? இதை பார்த்துச்சு லாடுன்னு கத்திட்டு வர ஹீரோ சொல்கிறான், இந்த ஸ்னோவும் ஐஸ் ஸ்கில்லை பற்றியும் இந்த ட்ராகன் சிட்டியில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறவங்க சூ ஃபேமிலி தான், அவங்கள யாராலும் தோக்கடிக்க முடியாது. இதை கேட்ட சந்தோஷத்தில், நாங்கள் இப்படி ஃபேமஸாக இருப்போம்னு எனக்கு தெரியாது. திரும்பவும் ஸ்வாடை வச்சுட்டு கேட்குற, நான் தானே உனக்கு எப்படி தெரியும்? அது ஈஸி தான், சூ ஃபேமிலியில் ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க, அவங்க பேர் சூ சியூ. அதுவும் அவங்க ஜீனியஸ். அதை நான் இன்றைக்கி நேர்லேயே பார்த்துட்டேன். உங்களை மாதிரி யாருமே இல்லை. இதை கேட்டாவ உண்மைதான்னு சொல்கிற. ஹீரோ நினைக்கிறா, இந்த பொண்ணு என்னோட புத்திசாலித்தனமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் ரொம்ப உண்மையாக இருக்க.
இவன் கண்டிப்பாக பம் வில்லேஜ்லேருந்து வந்திருக்க மாட்டான். அப்போ சூவை கடத்தினவன் யாராக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வெல்த் கேதரிங் பில்டிங்கில் தான் இருப்பாங்க. சியூ சொல்கிறா, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறமா பேசலான்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ, மிஸ் சியூ, நீங்கள் ஜேட் டிஸ்கிரைமிங் காம்படிஷனுக்கு தானே போகிறீங்க, இதை கூட உன்னால் சொல்ல முடியுமா? எல்லோரும் இந்த ட்ராகன் சிட்டியில் அதுக்காக தான் வந்திருக்காங்க. சரி, அப்படின்னா வாங்க ஒன்றாவே போகலான்னு சொல்கிறேன். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பாய் கைஸ்.